உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம 24ன்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா? நமக்கு காலம் எந்த காலத்தில் இருந்தால் நமக்கு நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலத்தை வச்சுக்கலாம் அந்த டயத்தை. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் கிடைச்சா மகாநதி சீரியலுக்காக மட்டும் சொல்கிறேங்க, மற்ற எல்லாத்தையும் சொல்லவில்ல. அந்த சீரியலில் எந்த கட்டம் வச்சு அதிலே வாழணும், அதுக்கு பின்னாடி நடக்கிற காலங்கள் அப்புறம் தான் தெரியணும் அப்படின்னு நினச்சா எதை நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது மகாநதியில் நிவின் காவேரி லவ் பண்ண காலங்கள், அந்த காலத்துலேருந்து இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது பிடிச்சிருக்கா? இல்லை இந்த லவ் பண்ணி, அதான் லவ் இல்லைங்க, கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காண்டி காசை போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகலையும் பாஸு அப்படின்னு 2 பேரும் அப்படி குறைக்க மறக்கான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த காலம் ரசித்த காலமாக அந்த காலத்துக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கோச்சிட்டு பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாமி வீட்டில் போய் லவ்ஸ் விட்டார் பார்த்தீங்களா, அந்த காலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த குமரன் நிவின் எல்லாம் அந்த குடும்பத்தில் ஒட்டு மொத்தம் அந்த அந்த அவுட் ஹவுஸில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த காலம் வேணுமான்னு கேளுங்களேன். எனக்கு என்னமோ அதுதாங்க பிடிச்சிருக்கு. அப்படி காரில் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்களுக்கு 50,000 சம்பளம், 50,000மா அப்படிங்கிறதும், பாஸ் அப்படின்னு அந்த கதவை திறந்துட்டு ஆஃபீஸுக்குள்ள வம்புழுக்கிறதும், ஐயோ அப்படின்னு அவளை விரட்டிட்டு அப்படி தலையில் அடிச்சுக்குவார் பார்த்தீங்களா, அந்த காலம்னா ஏங்குதுங்க எனக்கு. அந்த காலம் எப்போ வரும்? எனக்கு என்னமோ என்னோட சின்ன வயசு காலங்கள் வராதா அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. எனக்கு மட்டும் அந்த டைம் டேபிள் இருந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி போய் அந்த காலத்தை பார்த்து அதுலேருந்து ஓட்டிக்கிட்டு வரலாம். அதே தாங்க ஆசையாக இருக்குது. முடிஞ்சால் செக்கு மாடு மாதிரி அதையே சுற்றி அந்த இடத்துல இருந்தாலும் கூட போதுன்னு இருக்குங்க. இப்போ எனக்கு என்னண்டோன்னு, எனக்கு என்ன சொல்கிறதுங்க, பிடிக்கவே இல்லை. எனக்கு அன்னைக்கு பிடிக்கவே இல்லைன்னா நான் கதை பிடிக்கலன்னு சொல்லலை, இந்த கட்டங்களில் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். அதை மறுபடியும் அந்த ஆஃபீஸுக்கு போகிறதும், நம்ம தலைவியை பக்கி ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும், அந்த பாட்டி கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. இவ்வளவு ஏன் அந்த ராகினி, அந்த வில்லன் பசு எல்லாருமே இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அவங்களெல்லாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவார்ல நம்ம தலைவர், அதனால அவங்க வந்தாலும் பயம் இல்லை. ஆனால் அந்த காலங்கள் ஏக்கமாக இருக்குங்க. எனக்கு அப்படி தாங்க தோணுது. உங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஹைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அன்பான உறவுகள் பண்ணியிருப்பீங்க, புதுசாக வந்தவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தலைவனுக்கும் ப்ரப்போஸ் பண்ண போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? போயிட்டு அழகாக ப்ரப்போஸ் இல்லை, தான் மனசில் உள்ளதை நான் பொண்ணு கேட்டு வராந்தா இப்படிலாம் நான் கேட்டு விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த புள்ள அவர் கொடுத்த மொத்தத்தையும் மறந்துட்டு நிற்கிது. சொல்லிட்டுனா போதுமா, என்ன சொன்னீங்க என் காதில் விழுகலை, சொல்லுங்கள். அதெல்லாம் இந்த விஜய் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி கூட்டி வராரு. ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கையை பிடிச்சி உழுப்பிக்கிட்டே வராங்க. ஆனால் நம்ம தலைவன் சொல்லவே இல்லைங்க, முடியாதுங்க, ஒரு வாட்டி தான், அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க சொன்னேனுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ப்ளீஸுங்க, நான் என்னை மறந்துட்டேங்க. எப்படி மறக்க போச்சு தெரியலையே. அது எப்படிங்க தெரியாமல் போகும்? சும்மா இருக்கல எப்படிங்க தன்னை மறக்க முடியும்? ஒன்று அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கணும், இல்லை அளவுக்கு அதிகமாக பிடிச்சவங்க அப்படின்னு சொல்ல வராரு. சொல்லுங்கள், பிடிச்சவங்க கட்டி பிடிச்சி வேறு ஏதாவது சொன்னால் தன்னை மறக்கலாம், நீங்கள் எப்படி அப்படின்னு விஜய் சொன்ன கையோட காவேரிக்கே தோணுது. ஆமாம் இல்லை, நான் ஏன் எல்லாத்தையும் மறந்தேன்? அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அவர் வந்ததுனால தானோ. ஐயோ காவேரி, அப்போ நீ மயங்கிட்டு அடி. அதெல்லாம் மயங்கக்கூடாது, நீ மயங்குற ஆளா என்ன அப்படின்னு சொல்லி தடப்படுத்திக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் அப்படிங்கிற விஜய், மிஸ்டர் விஜய் சொன்னால் சொல்லுங்கள், சொல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ரொம்ப பண்ணுறதுனால டக்குன்னு இப்படி சொல்லிவிட்டாலே, இன்னொரு வாட்டி நம்ம சொல்லிடுவோம். இல்லை காவேரி மிஸ், நான் சொல்கிறேன், பாவம் அப்புறம் நீங்கள் நைட்லாம் தூங்க மாட்டீங்க, அதனால் நான் சொல்லிடட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் ரோட்லலாம் வச்சு சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் என்ன, அது ஒரு விதமான ஒரு உணர்வு, ஃபீலிங், அதனால் வீட்டில் வந்து சொல்கிறேன். இதில் வீட்டில் வேறையா, வெளியில் போனதே சொல்கிறதுக்காக தான், இப்போ மறுபடியும் வீட்டுக்கா? அதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடம்ல இருந்துக்கலாமே. மேடம் நான் சொல்லிட்டேன் மேடம், சொல்லாமல் இல்லை, நீங்கள் தான் கண்டுக்கலை, சரி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு வந்துடுது. வீடு வர்றதுக்குள்ளே நொய்யின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. ஆனால் விஜய் நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாரு. என்னாச்சு, ஏன் வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேட்க, இருங்க மேடம் அப்படிங்கல, அண்ணா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா குல்பேசி வருது. என்ன இன்னும் குல்பேசி வருது? அதெல்லாம் நாங்கள் இப்போ இருந்தே விற்க ஆரம்பிச்சிடறோமா, நைட்டுக்கு வந்தால் பாதி பேர் தூங்கிடுறாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் காலங்கள்லாம் மாறி போச்சுல அப்படின்னு சொன்னோன்னே, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. 2 குல்பேசி விஜய் வாங்குறாரு. வாங்கின கையோட பார்த்தா இன்னொன்று வாங்குறாங்க. என்ன 3 வாங்குறாரு? 2ன்னா நமக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று, 3 வாங்கியிருக்காரு. என்ன புரியலையே, ஒரு வேளை 3 திம்பாரோ? சரி 2 திங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல, காசை கொடுத்துட்டு வாங்கிடுறாங்க. இப்படி திரும்புகிறாரு காவேரி பக்கம். காவேரி பார்க்குறாங்க. ஹலோ, இப்போ எதுக்கு வாங்கினீங்க? நான் கேட்டேன் உங்ககிட்ட,
நான் கேட்டேனா அப்படிங்கிற. ஹலோ ஹலோ உங்களுக்கு யாருங்க கொடுத்தா அப்படின்னு சொல்ல. ஆமாம் இந்த வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல. என்னது வாங்கியிருக்கீங்களா? ஏங்க என் வாயை பாருங்கள் ஈ அப்படின்னு அகட்டி காமிக்கிறாரு. எவ்வளோ பெரிய வாய்! இந்த வாய் தான் தம்மா துண்டு. இந்த 3 ஐஸு இந்த குல்பி ஐஸு என் வாய்க்குள்ளே போகாதா என்ன? என் வயிறை பாருங்கள் எவ்வளோ பெரிய வயிறு! என்ன மிஸ் நீங்கள் அப்படிங்கிற. ஐயோ நம்ம தான் தெரியாமல் வாயை விட்டோமோ. ஆமாம் நீங்கள் தெரியாமல் தான் வாயை விட்டுட்டீங்க. அப்படி படார்னு திரும்பி. எப்படிங்க? அதெல்லாம் முடியாதுங்க. நீங்கள் மட்டும் தான் மனசில் இருக்க சொல்லுவீங்களா? அது எப்படி 3 ஐஸு எப்படி வாங்க போச்சு, உங்களுக்கு எப்படி வாங்க போச்சுன்னு எப்படி கேட்க போச்சு? நான் எனக்கு தான் வாங்கினேன் போதுமா? ஹலோ சார் மிஸ்டர் போதும் உங்களுக்கு தான் வாங்கினீங்க, நீங்களே தின்னுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப. இல்லை மிஸ் உங்களுக்கு தான் வாங்கினேன், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படிங்கல. ஐயோ வாங்கலைன்னா இதுக்கு நொயின்னு பாரு, சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ மிஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படிங்கிறாங்க. அடப்பாவி புரிஞ்சுக்கிட்டேன்னு அதையும் சொல்லிட்டானே அப்படின்ட்டு வாயில் வச்சு சப்புறாங்க. விஜயும் சப்புறாரு. அது சரி நம்ம 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டீங்க, இது யாருக்கு அப்படிங்கிறாங்க. இது விஜய்க்கு தான். என்னது விஜய்க்கா? ஆமாம் அடியனுக்கு தான் அப்படின்னு கை அப்படி தானே காமிக்கிறாரு. உங்களுக்கா 2 ஐஸா? ஹலோ எஸ்கியூஸ் மீ 3 சாப்பிடுவேன், 2 சாப்பிட்றதுக்கு என்ன கசக்கு தான் என்ன? அப்படியே வலுன்னு வாயில் வச்சா எப்படி போகுது தெரியுமா? ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க. ஹலோ என்னமோ நான் உங்களை வாயில் வைக்கிறேன்னு சொன்ன மாதிரி பார்க்குறீங்க, திரும்புறீங்க. நான் ஐஸை தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சப்பி எடுக்கிறாரு. பா இப்படி தாங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா கையால் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை கம்பு சீனி பால். ஹலோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாப்பிட்றாங்க. உடனே அவங்கள பார்த்துக்கிட்டு அம்மாம்மா எப்படி இருக்குது தெரியுமா இந்த 2 ஐஸும் அழகாக இருக்குல்ல அப்படின்னு 2ஐயும் ஒன்றா ஒட்டி வச்சுக்கிறாங்க. இந்த 2ம் அழகாக எப்படி ஒன்றா ஒட்டி அப்படி தான் இருக்குது அப்படின்னு காவேரி உதட பார்த்து சொல்ல. என்ன அப்படின்னு உதட வாய்க்கில் வச்சு மூடிக்கிறாங்க. ஹலோ நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை நான் சும்மா ஐஸு தான் சாப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதை சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்னு உறிஞ்சி சாப்பிட்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு இந்தாங்க உங்களுக்கு டவல் தொடச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. வேணாம் நான் என்னோட கர்ச்சீப்பில் நான் தொடச்சிக்கிறேன். கர்ச்சீப் வச்சுருக்கீங்களா? இல்லை இந்த ஷாலு அப்படிங்கிற. அப்போது அது கர்ச்சீப்பா? கண்ட நேரத்தில் எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஷாலை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நாங்கள் பண்ணிக்குவோம், நீங்கள் வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இறக்கி விட்டோன்னே நீங்கள் போயிடக்கூடாது. ஆகா மாமாவை பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே உள்ள இறங்கின கையோட வாங்க உள்ளுக்குள்ள. எதுக்கு? நீங்கள் தான் சொல்லணும் சொன்னீங்களே, வீட்டில் வந்து சொல்லணும்னு. ஓ அதை கேட்குறீங்களா? இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்குறாங்க. காரை நிப்பாட்டிட்டு வர்றாங்களா. அதுக்குள்ளே அம்மு கால் பண்ணுது. எங்கேப்பா டாடி சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. வந்துட்டேம்மா, வரையில் மறக்காமல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் இப்போ தாண்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னு காவேரி பார்த்து சொல்ல. ஹலோ என்ன பார்த்தே சொல்கிறீங்க? ஏங்க எது தாப்பில் நீங்கள் நிற்கிறீங்க? உங்களை தானே பார்க்க முடியும், வீட்டில் இருக்க எங்கள் சித்தியாவை பார்க்க முடியும் அப்படி சொல்ல. ஐயோ தாங்க முடியலடா சாமி அப்படின்னு படி ஏறி மேலே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே பார்த்தா இந்த வந்துடுறேன்டா, உனக்கு நான் வாங்கிட்டு வரேன்டா அம்மு என் செல்லம். போங்க வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க, நான் போகிறேன் அப்படி நான் வைக்கிறேன். டே போகாதடா அம்மு, டே காவேரி நில்லுடா, என்னை விட்டு போகாதடா, ஐ லவ் யூடா உம்மா அப்படிங்கல. காவேரி திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு. விஜய் பார்த்துட்டு உங்களை இல்லை இங்கே நீங்கள் போங்க அப்படிங்கிறாரா. டபுள் மீனிங்லே பண்ணுறீங்க அப்படின்ட்டு உள்ளார போயிடுறாங்க காவேரி. இங்கே சரிடா செல்லக்குட்டி அப்படின்னு பார்த்தா அது ஃபுல்லாக வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. ஆனால் இவர் சும்மா காத்தடிக்கிற மாதிரி பேசுகிறாரு பிள்ளைகிட்ட பொண்டாட்டிக்கிட்ட. அடுத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சாரதா பக்குன்னு இருக்கு. வந்துட்டீங்களா? ஏய் வந்துட்டியாடி, எங்கடி அந்த தம்பி அப்படியே போயிடுச்சா? திட்னி அடி வச்சு அடி ஒன்றும் சொல்லலையே. அடாடா நீ போனியே பத்திரமா வந்தியம்மா, என்னம்மா பிரச்சனை? பிள்ளைய பற்றி நீ அக்கறைப்படாமல் யாரோ ஒருத்தர் அவருக்கு அக்கறைப்படுறியா அப்படின்னு சொல்ல. இல்லடி உன்னை பற்றி எனக்கு தெரியும், அந்த பிள்ளை பாவம் இல்லையா, ஐயோ பால் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து தூக்கி வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. விஜயும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் தம்பி அப்படிங்கிறாரு. கட்ட விரல வசதி காமிக்கிறாரு. அப்புறம் அந்த பிள்ளை காவேரி ரூம்குள்ளே போயிடுது. விஜய்கிட்ட என்ன தம்பி சொல்லிட்டீங்களா? அட போங்கத்த, உங்கள் மக வெண்ணெயாகி உருகி நிற்கிது, எப்படா ஹீட்டு காமிச்சா அப்படி உருகி மடியில் விழுந்துடும் தெரியுமா? அப்புறம் ஏன் அவள் அப்படி சொல்கிறா? அது சும்மா நடிப்பு, முத்து உதிர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளை வலிக்கு வர வைப்பேன், விஜய் ஐ லவ்னு சொல்ல வைப்பேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படியோ மாப்பிள்ள நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு அதுதான் இந்த உலகத்திலே எனக்கு பொன்னான நாள் அப்படிங்கிறாங்க. நடக்கும் அத்தை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரா சத்தமாக சொல்ல. படார்னு ஓடி வர்றாங்க. கதை திறந்துட்டு காவேரி என்னது போகிறீங்களா அப்படின்னு சொல்ல. ஆமாம் நான் போகணும்ல, எங்கள் வீட்டுக்கு போவேனாம்மா அப்படின்னு சொல்ல. ஹலோ நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை, சொல்லாமல் போகிறீங்க
அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க. என்ன தம்பி சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டி போனீங்க, சொல்லிட்டேன்னு சொன்னீங்க, இவன் இன்னும் சொல்லலைங்கிறா. அத்தை சொல்லணும்னு கூட்டி போனேன்னா அங்கேயும் போய் சொன்னேன்னா ஆனால் அவள் காதில் வாங்கலை. என்னடி சொல்கிறாரு அப்படின்னு கேட்க, அம்மா அவர் சொல்லல, எனக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேம்மா. என்ன ஞாபகம் கேளுங்க அத்தை, கேளுங்க கேளுங்க அப்படிங்களா. ஹலோ அடங்குங்க, ஒன்று என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எங்கள் அம்மா கிட்ட போட்டு விட்றீங்களா அப்படின்னு சொல்ல, நான்லாம் கோர்த்து விடலைங்க, நான் நடப்பை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், வந்து என்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா, இல்லை நான் ஒன்று நினச்சேன்ல அதை சொல்லணுங்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க மிஸ், உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு உங்களுக்கு போயிடுறாரு. அப்படியே சாரதாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் வராதீங்கன்னு அப்படி கஞ்சாடையில் சொல்ல, நான் எப்படி தம்பி வருவேன் அப்படின்னு அங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போகிறாங்க. போன கையோட சொல்லுங்கள், என்ன நினச்சிங்க, நீங்கள் பொண்ணு பார்க்க வரணும், என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, ஆத்தாடி ஆத்தாடி என் ஆர்வக்கோளர் பொண்டாட்டி, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இன்னொரு வாட்டி என் வாயால் கேட்கணுமா, ஏன்னா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலாம். பார்த்துக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட், உங்கள் ஆள் எப்படிலாம் பண்ணுறான்னு. இது விஜய் நம்மளை பார்த்து பேசுகிறாருங்க. அடுத்து இப்போ பொண்டாட்டிகிட்ட பேச போகிறாரு. இங்கே வாங்க, உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அங்கே பார்க்கில் சொன்ன மாதிரியே சொல்லட்டுமா, சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே பின்னாடியே போகிறாரு. அதாவது முன்னாடியே போகிறாங்க, காவேரி பின்னாடியே போகிறாங்களா, போய் கரெக்டாக செவத்தோரத்தில் அப்படியே ஒட்டிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, இங்கிட்டு திரும்புகிறாங்க. காவேரி கிட்ட போய் அப்படியே இடது பக்கம் கையை வைக்கிறாரு, வலது பக்கம் இன்னொரு கையை வைக்கிறாரு. வச்சுட்டு கிட்டக்க கொண்டு வராங்க. என்ன என்ன எதுக்கு கிட்டக்க வரீங்க அப்படின்னு கண்ணை மூடி எசகா கொடுக்குதுங்க. கண்ணத்தை முத்தம் கொடுத்துக்கடா எடுத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவளும் பெண் தானே, ஏன்னா விஜய் தான் கனவுல வராரு இல்லையா. இப்போ என்ன பண்ணாரு, கிட்டக்க போகிறாரு. அடியே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, என் ஆசை, என் செல்லக்குட்டி, உனக்கு விருப்பம்னா மாமாவுக்கு பதில் முத்தம் படக்குன்னு கொடுத்துரு, விருப்பம் இல்லைன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே என்னை தள்ளி விட்டு போயிட்டே இருடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். விருப்பம் இல்லைனாலும் விருப்பம் இருந்தாலும் என்னை பார்த்து கண்ணை இப்போ நீ திறக்கணும். நீ திறந்துட்டினா என்னை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். கண்ணை மூடியே இருந்தால் என்னை ஏற்றுக்கல, பிடிக்கலன்னு அர்த்தம். ஐ லவ் யூ டி காவேரி பொண்டாட்டி, இதை தாங்க நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு போயிட்டு நான் எங்கள் தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் பொண்ணு கேட்டு அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, காவேரி என்ன பண்ணுறாங்க, ஐயையோ கொக்கி சிக்கலில் மாட்டி விட்டானே இந்த மனுஷன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அவளை நாக்கை கடிச்சிக்கிட்டு, வாடி வா, இப்போ நீ கண்ணை திறந்தாலும் திறக்கலான்னு நான் உன் மனசுக்குள்ள இருக்கேங்கிறத சொல்லித்தாண்டி ஆகணும் அப்படின்னு கொய்ன்னு அப்படி கண்ணை அப்படியே ஒரு கை ரெண்டையும் இது பண்ணிக்கிட்டு ஆடுவாங்க இல்லையா குழந்தை, அந்த மாதிரி ஆடுறாரு விஜய். இப்போ என்ன பண்ணாங்க, ஐயோ கண்ணை திறந்தா இவரை பிடிச்சிருக்குன்னு எஸ்ன்னு சொன்ன மாதிரி ஆயிருமே, நான் கண்ணை திறக்க மாட்டேன், கண்ணை திறக்கலனாலும் திறக்காமல் எவ்வளோ நேரம் இருக்கிறது அப்படின்னு மெல்ல அப்படியே இப்படி விலகுறாங்க. விஜய் கையில் அப்படியே மோதுபடுது. தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றாங்க. இந்த பக்கத்து போக பார்க்குறாங்க, இங்கிட்டும் கை. அதுக்கப்புறம் குனியை பார்க்குறாங்க, அவருக்கு மறுபடியும் கீழே குனிகிறாரு. இங்கே பாருங்கள், நான் கண்ணை திறக்க முடியல, நீங்கள் தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் எதுக்கு சொல்லணும், உங்களுக்குலாம் நான் சொல்ல முடியாது அப்படிங்கல. அப்போ நான் உங்கள் மனசில் இருக்கேன்னு அர்த்தம். ஏன் நான் தான் கண்ணை திறக்கலையே அப்படிங்கிறாங்க. ஏன் திறக்கலைனாலும் நான் இருக்கேன் தான், திறந்தாலும் நான் இருக்கேன் தான் மேடம். ஏங்க ஏன் பயப்படுறீங்க, தைரியமான அந்த கண்ணை திறங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பயம், நான் திறந்துட்டேன், தள்ளுங்க அப்படின்னு திறக்க, வாவ் தேங்க்யூ காவேரி மிஸ் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆமாம் கண்ணை திறந்தா இந்த மாமாவை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் தானே, அதெல்லாம் இல்லை, நீங்கள் கிஸ் கொடுத்தாத்தான்னு சொன்னீங்க. நோ கண்ணை திறந்தாலும் சொல்லியிருக்கேன், போங்க இதெல்லாம் போங்க, நான் உங்களை ஒத்துக்க மாட்டேன் போங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்தாந்து கதவுக்கு வெளியில் விட்டு கதவை சாத்திட்டு அப்படியே ரசித்து சிரிக்கிறாங்க. விஜய் சிரிச்சுட்டே வெளியில் வராரு. சாரதை கேட்குறாங்க, என்னாச்சு தம்பி, எல்லாம் சக்ஸஸ் தான் அத்தை, சீக்கிரமே டும் தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.